ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது பேசப்போகின்ற பகுதியின் தலைப்பு அண்ணனும் நோக்கினார் அவளும் நோக்கினாள். விஸ்வாமித்திரர் தசரத மன்னன் அனுமதியோடு ராமரையும் லட்சுமணரையும் தனது யாகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து செல்கிறார். அப்போது அந்த யாகத்தை கெடுக்கும் நோக்கத்தில் தாடகை என்னும் அரக்கி அங்கே உள்ளே வந்ததால் ராமன் அவளை அப்போது கொல்கிறார். யாகத்தினை வெற்றியாக முடித்துவிட்டு பின்னர் மூவரும் மிதிலை நகரத்தை நோக்கி செல்கின்றனர். அப்போது மிதிலை நகரத்து கொடியானது மிகவும் கம்பீரமாக ராமனின் வருகையைக் கண்டு, ராமா வருக வருக, உனக்கானவள் இங்கேதான் காத்து கொண்டிருக்கிறாள், அவளை மணமுடித்து விட்டு செல் என்று அழைப்பது போன்று இருந்ததாம் என்று கம்பர் தனது நூல் சொல்கிறார். மயிர மலரை நீங்கி யான் செய்யும் மாதவத்தில் வந்து செய்யாதிருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி கடைநகர் கமலச்செல்வ ஐயனை உள்ளே வா என்று அழைத்தது போன்றது அம்மா என்று தனது நூலில் சொல்லியிருக்கிறார் கம்பர். மிதிலை ஒரு அழகான நாடாகும். மிதிலை நகரத்து அரசன் ஜவஹர் ஆவார். முற்காலத்தில் அரசர்கள்தான் முதலில் நிலத்தை ஏர் உழுக வேண்டும். பின்னர் ஊர் மக்கள் அதனை தொடர்ந்து ஏர் உழுவர். அப்படி ஜனகர் மன்னர் ஏர் உழுகும் பொழுது அவருக்கு ஒரு பெட்டி கிடைத்தது. அதில் ஒரு பெண் குழந்தை இருந்தது. அந்த பெண் குழந்தை தான் எடுத்து ஜனகர் மன்னர் வளர்த்தார். அந்த பெண் குழந்தை தான் சீதா தேவி. ஜனகரின் மகளாவதால் ஜானகி என்றும், மிதிலை நகரத்தின் இளவரசி என்பதால் மைத்திலி என்றும், பூமியிலிருந்து கிடைத்ததால் பூமிஜா என்ற பெயரும் சீதை தேவிக்கு உண்டு. ஜனகருக்கு இரு மகள்கள் சீதை, ஊர்மிளா ஆவர். விஸ்வாமித்திரர், ராமர், லட்சுமணர் மூவரும் மிதிலை நகரத்தின் தெருவினை கடந்து செல்லும் பொழுது அரண்மனையின் கன்னி மாடத்தில் சீதா தேவி மேலிருந்து கீழாக ராமரை பார்க்கிறார். பெண்களுக்கே உரிய நாணத்தின் வெளிப்பாடாக கீழ் நோக்கி ஓரப்பார்வையால் சீதா தேவி ராமரை பார்க்கிறார். ராமரும் தனது கம்பீர பார்வையால் சீதா தேவியை பார்க்கின்றார். தெய்வீகமான பூர்வீக தம்பதியர் என்பதனால் தனது பார்வையிலேயே ஒருவருக்கொருவரான அந்த இதயத்தை இருவரும் பரிமாறிக்கொள்கின்றனர். பின்னர் மூவரும் ஜனகர் மன்னரை சந்திக்கின்றனர். விஸ்வாமித்திரர் ராமரையும் லட்சுமணையும் தசரதனின் மகன்கள் என்று அறிமுகப்படுத்தி ஸ்ரீராமரின் பெருமைகளை அடுக்கடுக்காக கூடிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஜனகரின் மனதுக்குள் தன் மகள் சீதைக்கு கணவராக ஸ்ரீராமரே வந்தால் என்ன என்று நினைக்கிறார். ஆனால் ஜனகர் மன்னர் அதுக்கு ஒரு நிபந்தனை வைத்துள்ளார். அதாவது சிவதனுசு என்ற வில்லை எவர் ஒருவர் எடுத்து நான் விடுகிறாரோ அவரே தன் மகளுக்கு ஏற்ற சிறந்த துணை என்று. சிவதனுசு என்பது வேறொன்றுமில்லை, அது ஒரு வில்லாகும். இவர்களின் மூதாதையர்களுக்கு சிவபெருமான் கொடுத்தது என்று கூறப்படுகிறது. சுயம்வரம் நடைபெற ஆரம்பித்தது. அனைத்து மன்னர்களும் அதில் கலந்து கொண்டனர். ஆனால் எவராலும் வெற்றி பெற முடியவில்லை. ராமர் கலந்து கொண்டு அதனை அசாதாரணமாக கையில் தூக்கி எடுத்து வளைக்கும் பொழுது ராமரின் வலிமையினால் அந்த வில்லானது முறிந்து போய்விட்டது. இந்த சத்தம் ஊரெங்கும் கேட்டது. சீதா தேவியின் காதுகளுக்கு விழுந்து ஸ்ரீராமரே வெற்றி பெற்றார் என்று அறியும் பொழுது அவர் மிக்க மகிழ்ச்சியடைந்தாள். ஒரு சிறு பார்வையிலேயே சீதா தேவியின் மனதினை கவர்ந்தவர் அவர். இந்த பார்வையைத்தான் கம்பர் தன் நூலில் சொல்லியிருப்பார், அண்ணனும் நோக்கினார் அவளும் நோக்கினாள் என்று. இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் இனிதே நடைபெறிவிட்டது. ஒரு திருமணம் அல்ல, 4 திருமணம். இதிலே மிக்க மகிழ்ச்சியடைந்தவர் விஸ்வாமித்திரர் ஆவார். ஏனெனில் அரிச்சந்திரனையும் சந்திரமதியையும் பல ஆண்டுகள் பிரித்து வைத்திருந்த பாவம் விஸ்வாமித்திரரையே சேரும். இப்பொழுது அதற்கு பலனாக ஒரு தெய்வீக திருமணத்தை நடத்தி வைப்பதில் மிக்க மகிழ்ச்சியடைந்தார் அவர். ராமர், லட்சுமணர், பரதர், சுக்ரீவன் என்று இவர்களுக்கு துணையாக சீதை மற்றும் அவர்களின் 3 தங்கையர்களுடன் இணைத்து மனம் முடித்த பெருமை இவரையே சேரும். மங்கள மேள தாளத்துடன் மாலையை மாற்றி அனைவருடைய ஆசீர்வாதத்துடன் தேவர்களின் பூமாரி பொழிந்து மிகவும் கோலாகலமாக இவர்களின் திருமணம் நடந்து முடிந்தது. இருவரும் தீக்குண்டத்தை 3 தடவை சுற்றி வந்தனர். இந்த கண்கொள்ளாத காட்சியை அனைவரும் கண்டு களித்தனர் என்றே சொல்ல வேண்டும். அதன் பின்னர் ராமர் சீதா இருவரும் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துதான் வந்தனர். வனவாசம் என்றாலும் சரி, அரண்மனையில் இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் இருவர் மீதான காதலை பரிமாறிக்கொண்டே இருந்தனர். கணவன் மனைவி ஒற்றுமை, பத்தினித்தன்மை, விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம், பொறுமை எல்லாவற்றையும் நமக்காக கற்பிக்க மேலோகத்திலிருந்து தோன்றி இவ்வுலகிற்கு வந்து நாம் எல்லோருக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவே இப்பெருமான் மக்கள் தோன்றினர். வணக்கம்.